ஆண்டுடைய 2ஆம் வருகையை பற்றி நாம் காரியங்களை கேட்டோம். அதாவது அவர் வரும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதைத்தான் நாம் பார்த்தோம். அதே போல் அவர் வரும்பொழுது அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பாருங்கள். அந்த விஷயத்தை லூக்கா 18ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18:8 இங்கே ஆண்டவர் ஒரு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக ஒரு உவமையை சொல்லிவிட்டு அந்த விதவை அவள் போய் எப்படி தொந்தரவு செய்து நியாயத்தை பெற்றுக்கொண்டாள் அப்படிங்கிறதை சொல்லிவிட்டு, இதை போலவே தேவன் தன்னிடத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை சொல்கிறார். 18:8 ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிறார். அப்போது நாம் இந்த காலங்களிலே நம்மிடத்திலே காணப்பட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதை நம்மை நாமே ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தில் பின்வாங்கி போவது அப்படிங்கிறது அது எப்படி தெரியும், அல்லது அது சாத்தியமானு கேட்டால் அது சாத்தியம்தான். அதாவது நாம் யாருமே இயேசு தெய்வம் இல்லை, இத்தனை வருஷம் அவர் தெய்வம், இனிமேல் அவர் எனக்கு தெய்வம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லிவிடுகிறதில்லை, அப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறதில்லை. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நாம் பார்க்கும் பொழுது பாரம்பரியமாக கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவர்களாகவே தொடர்ந்து தங்களை அங்கீகாரமாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் என்ன சொல்லிவிடலாம், கிறிஸ்துவ மதத்தை அல்லது மறுதலித்து விட்டார்களா என்று சொல்ல முடியும்? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. பல வருடங்களாக 100 வருடங்கள் 150 வருடங்களாக கிறிஸ்துவ பின்னணியிலேயே வளர்ந்து அதிலேயே இன்றைக்கு வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தாத்தா பாட்டி அல்லது தாத்தா மகன் அப்பா இப்படி பேரன் பேத்தி இப்படின்னு சொல்லி அந்த சந்ததி வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர்கள் அதை மறுதலிக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவ பெயருடையவர்களாக இருக்கிறார்கள். அதை விட்டு விலகினதில்லை. ஆனால் நாம் என்ன வாசிக்கிறோம்னா, இந்த விசுவாசம் போதுமா அல்லது இப்படியே இருப்பது போதுமான்னு கேட்டால் அநேகருக்கு அது போதவில்லை. அல்லது அநேகம் பேர் இப்படி இருக்கிறதுனாலே அவர்கள் ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. அப்போ என்னென்னா, விசுவாசம் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு பல வருஷமாக இருக்கிறதுனாலே ஒன்றும் இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி அவரை நான் விசுவாசித்து நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, விசுவாசத்திலே பிழைத்து கொண்டிருக்கிறேனா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே அதுபோல் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும், நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவன் பேரிலே கொண்டிருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏனென்றால் இது அப்படியே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அப்படியே நம்புகிறோமா அப்படிங்கிறது அது அது ஒரு கேள்வி. உதாரணமாக நான் இந்த வசனத்தை என் வாழ்க்கைக்கு நான் பொருத்தி பார்ப்பேன். அதாவது இந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது
வசனம் அல்லது 19-20 பாருங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த வசனத்தை நான் நம்பினேன் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்திலே நானும் என்னுடைய மனைவியும், இங்கே ஆண்டவர் சொல்கிறது முதல் என்ன சொல்கிறார், அல்லாமலும் உங்களில் 2 பேர், 2 பேர். சரி, 2 பேர் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறோம்னு கேட்டால் குடும்பத்திலே ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் சபையில் ஆரம்பிக்கிறோம். சபை என்பது முதல்ல ஒரு 2 பேரை வைத்துத்தான் சபை ஆரம்பிக்கிறது, அல்லது 2 அல்லது 3, குறைந்தபட்சம் 2 என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இந்த வசனத்தின்படி நடந்து விடும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் அந்த காரியத்தை நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதை குறித்து உங்களுக்கு ஒரு முழு நிச்சயமாக முழு மனதாக இருந்தால் அது என்ன நடக்கும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இந்த வசனத்தை நான் நம்பினால், நானும் என் மனைவியும் நம்பினால் என்ன செய்வோம்னா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் குடும்ப ஜெபம் அப்படிங்கிறாங்க. குடும்ப ஜெபம் சரிதான், ஆனால் அது ஒரு கடமைக்காக பண்ணுகிறதுலே எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு கடமைக்காக பண்ணுகிறதுலே எதுவும் இல்லை. நாங்கள் ஜெபிக்கிற இந்த விஷயம், நானும் என் மனைவியும், குறைந்தபட்சம் நானும் என் மனைவியும் ஜெபிக்கிற இந்த விஷயத்திற்கு தேவன் எங்களுக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இல்லை என்று சொன்னால், அல்லது அந்த விஷயத்தை குறித்து ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா அதற்காக ஜெபிக்க மாட்டோம். அப்படி யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன் நாம் ஜெபிக்கிறதில்லை? ஏன் கணவன் மனைவி இணைந்து ஜெபம் பண்ணுகிறது கிடையாது? நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பெந்தகோஸ்தே லைன் மாதிரி நான் பேசவில்லை. அதாவது என்னமோ ஏதோ மொத்தத்தில் நாங்கள் குடும்ப ஜெபத்தை தவற விட மாட்டோங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நான் பேசலை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம், நீங்கள் தாராளமாய் செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்லவில்லை, அதை நான் விமர்சிக்கவும் இல்லை. ஆனால் நான் சொல்ல வருகிறது என்னென்னு கேட்டால், இந்த வசனத்தின்படி உங்களில் 2 பேர், அப்போ இந்த வசனத்தை நான் நம்பினால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டால், எங்களுடைய வீட்டில் என்ன தான் நடக்கும் சொல்லுங்களேன்? என்ன நடக்கும்? அடிக்கடி நானும் என் மனைவி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம் கூடி. அது பிள்ளைகளுடைய விஷயத்திற்காக இருக்கலாம். இப்போ பிள்ளைகளை குறித்து தானே அடிக்கடி விசுவாசம் குலைந்து போகிறது. அல்லது வீட்டு தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக, அல்லது ஒரு கஷ்டத்திற்காக, ஒரு வியாதிக்காக, இந்த மாதிரி இந்த வசனத்தின்படி சொன்னபடி நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் எனக்கு இருந்தால் என்ன நடக்கும்? நாங்கள் என்ன தான் செய்வோம்? ஒரு தேவை ஒன்று வருகிறது, ஒரு செலவு ஒன்று வருகிறது. ஆண்டவரே, எங்களிடத்தில் பணம் இல்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்கள் தேவைகளை சந்திக்க முடியும். நாங்கள் இருவரும் இந்த விஷயத்திற்காக இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா இப்போ கணவனுக்கு ஒரு ஐடியா, மனைவிக்கு ஒரு ஐடியா அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. அப்படி நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்கிறோம், ஒரு பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். பிள்ளை ரட்சிக்கப்படாது அப்படின்னு மனைவி நினைத்து கொண்டிருந்தால், புருஷன் ரட்சிக்கப்படும் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் ஜெபம் பண்ணுறதுல என்ன இல்லை? எந்த அர்த்தமும் இல்லை. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை குறித்து ஒரு மனம் கண்டிப்பாக வேண்டும். மற்ற விஷயங்கள் ஒரு மனம் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எனக்கு தயிர் பிடிக்கும், என் மனைவிக்கு தயிர் பிடிக்கலைன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சாப்பாட்டு விஷயமோ அல்லது ஒன்று, எனக்கு இந்த ஊருக்கு போகிறது பிடிக்கும், எனக்கு என் மனைவிக்கு இந்த ஊருக்கு போகிறது பிடிக்காதுன்னா இதையெல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது. நாம் இதைத்தான் என்னமோ ஒரு மனம் இல்லைன்னு நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை, இதெல்லாம் ஒன்றுமில்லை சகோதர சொல்லே. அது நாம் வளர்ந்த விதங்கள் அப்படி, நாம் படித்து கொண்ட விதங்கள் அப்படி, அது வேறு.
ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்வது அவசியம். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. நான் சொல்ல வருகிறது, ஒரு விஷயத்தை குறித்து இந்த மேலோட்டமான விஷயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த விஷயத்தை குறித்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நிச்சயம் உண்டுங்க அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால், வேத வார்த்தையின்படி நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்டால், இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் பதில் செய்வார். ஏன்னா அவர் சொல்கிறார், அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இப்படிப்பட்ட ஒரு மனம் வரும் பொழுது அங்கே இன்னொரு நபரும் யாரும் வந்து விடுவார், இயேசுவும் வந்து விடுவார். தேவ சித்தத்தின்படி 2 பேரும் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது உடனே அந்த இடத்துக்கு யார் வந்து விடுகிறார், சப்போர்ட்டுக்கு இயேசுவும் அந்த இடத்துக்கு வந்து விடுகிறார். அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் ஜெபிக்கவில்லை, அங்கே யார் வந்து விடுவார். நிறைய பேர் ஜெபிக்கிறதெல்லாம் நம்ம சொல்லுகிறதெல்லாம் சபை கூடி வரும்பொழுது எங்கே 2-3 பேர் கூடிக்கிறாங்க, வருவேன், அப்போ ஆண்டவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார், அது உண்மைதான். ஆனால் வீட்டில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் யார் வருகிறார், உங்களோடு யார் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த 2 வசனம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்காது, நம்முடைய வீட்டில் கணவன் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிறதே இருக்காது. இந்த இதைத்தான் நானும் என் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தேன். ஆண்டவரே, தினந்தோறும் அல்லது எப்பொழுதெல்லாம் அந்த தேவை உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணலாவா, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ அது எந்த அடிப்படையில், அல்லது அது நடக்கவில்லை அப்படின்னு சொன்னால், நடக்கவில்லை அவர் ஒரு பாட்டில் கம்மன் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நிச்சயம் இல்லைன்னு கேட்டால், இந்த 2 வசனம் 19, 20 இந்த 2 வசனத்தை பற்றியும் எனக்கு பெரிய விசுவாசம் இல்லைங்க அப்படிங்கிறது தான். அதுதான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் இல்லை நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த இடத்திற்கு வந்திருக்கணுமே. விசுவாசம் என்ன செய்யும், விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இருந்தால் நான் என்ன செய்வேன், நான் ஏன் சபையில் 2 சகோதரர்கள் 3 சகோதரர்கள் ஏன் கூடி ஜெபிக்கிறோம், ஏனென்றால் தேவன் அதை கேட்பார். சனிக்கிழமை காலை ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவரும் இயேசுவும் அங்கே வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து சனிக்கிழமை காலையிலே அங்கே வந்திருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் எனக்கு இல்லைன்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி பெரிய அக்கறை இருக்காது. அல்லது அதை சீரியஸாக எடுக்க மாட்டேன். அப்போ என்னென்னா, இது வேறு ஒன்றுமில்லை சகோதர சொல்லு, ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்கிறேன், ஒரு விஷயத்தை ஒரு சகோதரன், இப்போ 2 பேரும் இஸ்ரேல் ஜனங்கள் 12 பேர் வேவு பார்க்க போனார்கள். வேவு பார்க்க போனபோது எல்லாரும் என்ன பார்த்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களாம் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை, போலியான அறிக்கையெல்லாம் கொடுக்கல, பொய்யான அறிக்கையும் கொடுக்கல, உண்மையானதைத்தான் சொன்னார்கள். ராட்சசர்கள் இருந்தார்கள், நெடிய வளர்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பார்வைக்கு அவர்களையும் எங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் ஒரு வெட்டுக்கிளியைப் போல தோன்றினோம். இதிலெல்லாம் தவறில்லை, இதெல்லாம் உண்மைகள் தான். ஆனால் அதில் என்ன ஆச்சரியம்னா, 12 பேரில் 10 பேர் நடந்ததை மட்டும் சொன்னார்கள். 2 பேர் என்ன சொன்னார்கள், நடந்ததையும் சொல்லிவிட்டு அதற்கடுத்து என்ன சொன்னார்கள், தேவன் நம்மோடு இருந்தால் நம்மால் ஜெயிக்க முடியும். அப்போ பாருங்களேன், படுக்கையிலே 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொன்னால் இது என்ன அடிப்படை, இது எங்கே துவங்குச்சுன்னா, அந்த நேரத்தில் பாருங்கள் பஸ்ஸு வந்துருச்சு, திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க. அப்படி ஆண்டவர் ஏமாற்றிட்டு போயிடுவாரா? திடீர்னு பஸ்ஸு வந்துருச்சு, நான் பாட்டுக்கு அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், கூட இருக்கிற என்னோடய புருஷனை கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ என்னென்னா, விசுவாசம் எல்லோரிடத்திலும் இல்லையே. அப்போ அது எங்கே துவங்கினதுன்னு கேட்டால், இப்படி எழுதப்பட்ட அப்போ என்னென்னா, ஒரு நீங்கள் வியாழக்கிழமை கூட்டத்தை எடுத்து பாருங்கள், அல்லது நம்முடைய சபை கூட்டத்திலே கேள்விப்படுகிற வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். சிலர் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள், சிலர் அதை சீரியஸாக எடுப்பதில்லை.
இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, அதான் ஒருத்தரிடத்துல விசுவாசம் இருக்கிறது, ஒரு இடத்துல இல்லை. அல்லது ஒருத்தர் தேவனே என்னோடு கூட பேசியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோம். இன்னொருத்தரோ அது இதை குறித்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் பேசினார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், விசுவாசம் ஒருத்தர் பார்க்குற விதம் வேறு, இன்னொருத்தர் பார்க்குற விதம் வேறு. இப்போது கோலியாத்தை கொன்ற அந்த சம்பவத்தை எடுத்து பாருங்கள். சவுலும் சரி, யோனத்தானும் சரி, அவனோடு கூட இருந்த அவனுடைய சேனை தலைவர்கள், போர் சேவர்கள், அவர்கள் எல்லாரும் பார்த்த விதம், அவர்கள் எல்லாரும் கோலியாத்தை பார்த்த விதமும், ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு 18 வயசு பையன், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பையன், அவன் கையிலே வாளும் இல்லை, பட்டயம் இல்லை, கேடகமும் இல்லை, கையிலே ஒரு கூழாங்கல்லை வைத்திருக்கிறான். ஆடு மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது கரடியோ சிங்கமோ வந்தால், நாயோ வேறு ஏதாவது மிருகங்கள் வந்தால், அந்த கவனை வைத்து அந்த கல்லை எறிவார்கள், அதை துரத்துவதற்காக. அதுதான் வச்சுக்கிட்டு போகிறான். அப்போ எல்லாரும் பார்க்கிறார்கள். எல்லாரும் என்ன அறிக்கை சொல்லுகிறார்னா, இவன் பெரியவன், அவனை பாருங்கள், அவன் நிற்கிற கோலியாத்தை பாருங்கள், அவனுடைய வாளை பாருங்கள், அவனுடைய கேடகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை குறித்து தான் விமர்சனம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது பார்த்தது என்ன? அவன் இந்த பட்டயம், இந்த ஆள் சைஸு இதெல்லாம் பார்க்கல. அவன் என்ன பார்த்தான்? அவன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். இங்கே நிற்கிறதெல்லாம் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். சவுலுடைய சேவகர் அல்ல. இவன் நிந்தித்தது யாரை நிந்தித்தான்? தேவனுடைய சேனையை நிந்தித்தான். அப்போ இதுதான் சகோதரர்களே, நீங்கள் பார்க்கிற விதம் உங்களுக்கு மாறலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வராது. நீங்கள் விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை செய்ய முடியாது. பார்க்கிற விதம், அப்போ விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா இல்லையாங்கிறது நான் பார்க்கிற விதம் மாறிவிடும். தாவீது விசுவாசம் உள்ள மனுஷன். பாருங்கள், தாவீதுக்கு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் கேளுங்கள். சபையில் 50, 60 வயது அல்லது 70 வயது இல்லாதவர்களுக்குள்ள விசுவாசம் உங்களுக்கு இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு 17 வயது பையனுக்கு 70 வயது மனிதனிடத்தில் இல்லாத விசுவாசம் இருக்க முடியுமா? முடியும். சவுலிடத்தில் அந்த விசுவாசம் இல்லை, ஆனால் அந்த தாவீதிடத்தில் அது இருந்ததே. இப்போ விசுவாசம் சகோதரர் சொல்லி அதற்கு வயதும் இல்லை, காலங்களும் இல்லை. ஒரு சின்ன பையன் நம்புகிறான், தேவனால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். முதிர் வயதானவர் சொல்லுகிறார், அதெல்லாங்க இன்றைக்கி உலகம் இருக்கிற கோப்பிள்ளைங்க, நம்ம அதெல்லாம் இன்றைக்கி முடியுங்களா? ஏன்னா உலக அனுபவங்கள் நிறைய பார்த்து உலக அறிவு நிறைய இருக்கிறதே தவிர விசுவாசம் இல்லை. ஆனால் விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறது? விசுவாசம் ஒரு 17 வயது பையனிடத்தில் இருக்கிறது. 70 வயதுக்காரிடத்துலையோ கோலியாத் எப்படிப்பட்டவன், அவன் தலையில் எவ்வளோ பெரிய தலைச்சீராக போட்டிருந்தான், அவனுக்கு பின்பாக வருகிறவன், அவன் கூட வர்றவனையும் பாருங்கள், அதே பெரிய ஆளுங்க, நாமெல்லாம் நீ எங்கேயும் பழைய அப்படின்னா இல்லை, இது வயது அல்ல, வயது கிடையாது. பார்க்கிற விதம். அப்போ பார்க்கறது எப்படி பார்க்கறதுனா, விசுவாசத்தோடு பார்க்கறது என்பது வேறு, விசுவாசம் இல்லாமல் பார்க்கறது என்பது வேறு. அப்போது நம்முடைய ஜீவிதத்திலே சகோதரர்களே, ஒவ்வொரு தேவனுடைய எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் பேரிலேயும் உயிருள்ள விசுவாசம் வைத்திருக்கிறேனா இல்லையா என்கிறது எப்படி தெரியும்? இப்போ இந்த மத்தேயு 18, 19, 20 நான் முழுமையாய் நம்புகிறேனா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நானும் என் மனைவியும் அடிக்கடி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்திற்கு என்ன செய்வோம்? பதிலை பெற்றிருக்கிறோம். பல தடவை நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்து நாங்கள் பதிலை பெற்றிருக்கிறோம். இந்த தேவசித்தமில்லாத ஜெபங்களை கேட்கிற உபதேசத்தை குறித்து நான் சொல்லவில்லை. அது கிறிஸ்துவ உலகத்திலே அதை பல்வேறு விதமாய் பேசுகிறார்கள். அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு இங்கிருந்து எங்கேயோ தூரத்துக்கெல்லாம் போகணுங்கிறாங்க. அதெல்லாம் இந்த தேவசித்தமில்லாத அற்புதங்கள்.
என் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தின்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் 100 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி போயெல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது எனக்காக எங்கள் குடும்பத்துக்காக இன்னொருத்தர் வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் என் மனைவியும் ஜெபித்தால் மட்டும் போதும். இங்கே ஒரு மனம் இல்லாமல், இதுக்குள்ளே ஒரு மனம் இல்லாமல், இங்கே செய்யாமல் வேறு எங்கே போய் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது எனக்கு தெரியல. அப்படி இல்லை. வேதத்தில் இல்லாதவைகளெல்லாம் ஜனங்கள் தனிப்பட்ட மனுஷனுடைய விசுவாசத்தை வளர்க்காமல் வேறு எதையோ செய்ய பார்க்கிறார்கள். 2 பேருங்க, 20,000 பேர் கூடுகிறதல்ல, 2 பேர் போதும். அப்போ நாம் பார்க்கறது என்னென்னு கேட்டால், 20,000 பேர் கூடியிருக்கிற கூட்டத்தை இந்த கூட்டத்திலே தேவன் பலமான கிரியை செய்வார் என்று நம்புகிறோம். 2 பேர் ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறதில் பலமான தேவன் கிரியை செய்வார் என்று என்ன செய்யறதில்ல, நாம் நம்புகிறதில்லை. ஆமாம், நம்மை அற்பமாக எண்ணுகிறோம், நம்முடைய மனைவி அற்பமாக எண்ணுகிறோம். அதனால் அது 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 நாங்கள் ஜெபிக்கிறதில்லை. நாங்கள் ஜெப குறிப்பு எழுதி அனுப்புமே தவிர நாங்கள் 2 பேரும் ஜெபிக்கிறதில்லை. அல்லது கணவன் மனைவிக்கும் ஆளுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அப்படி ஒரு மனம் இல்லாத ஜெபத்தினாலும் என்ன செய்கிறதில்லை, வாய்க்கப்படுகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் சகோதர, நீங்கள் தேவ சித்தத்தின்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால், தேவ சித்தத்தின்படி எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்தாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக அது உண்டாகும். ஒரு திருமணமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சுகமாக இருக்கலாம், அல்லது தேவை சந்திக்கப்படுகிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த வசனம் உண்மையான வசனம். சரி, இதை நான் நம்பாவிட்டால் என்ன நடக்கும்? ஏதோ மனசாட்சி சபையில் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதனால் குற்ற மனசாட்சி அடிக்கடி உண்டாகுது. நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணுறதே இல்லை, குற்ற மனசாட்சி உண்டாகுது. அதனால் நாங்கள் 2 பேர் ஜெபம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதனால் சில நேரத்தில் இந்த கூட்டணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது என்னமோ தெரியல, கூட்டணி போட்டாவே நம்ம கூட்டணி போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. இப்போ பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. வீட்டுக்கு வருகிற யாராவது ஒருத்தரை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறதும் தவறு கிடையாது. ஆனால் நன்றாக நம்புங்கள், நன்றாக விசுவாசியுங்கள். 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெபித்தால், இயேசுவுக்கு சகோதர சொல்ல அவர் அடிக்கடி அற்புதம் செய்ய போன போது 12 பேரையும் கூட்டிக் கொண்டு போக மாட்டார். 12 பேரையும் கூட்டிக் கொண்டு போக மாட்டார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரைத்தான் கூட்டிக் கொண்டு போவார். ஏனென்றால் இந்த 3 பேர் தான் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இப்படி ஆட்களை கூட்டுகிறவர் அல்ல. யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் வந்தால் போதும், அவ்வளோதான். விசுவாசம் இல்லாதவர்கள் வேண்டாம். அல்லது மற்ற சீசர்கள் 9 பேரும் இன்னும் அந்த அளவுக்கு விசுவாசத்திலே வளரவில்லை. ஆகவே அவர்களை நிறுத்திவிட்டார். நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆகவே 2 பேர் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் போதும். அங்கே இயேசு என்ன செய்வார்? இயேசு 3வது நபராய் வந்து விடுவார். ஆகவே இன்றிலிருந்து நான் தான் சொல்கிறேன், இது ஒரு பிரமாணமாய் செய்ய வேண்டாம். பிரமாணமாய் செய்தால் உங்களுக்கு குற்றுணர்வு உண்டாகிவிடும். குடும்ப ஜெபம்ங்கிறதையும் பிரமாணமாய் செய்வீர்கள் என்று சொன்னால், அது ஒரு நாளைக்கு செய்யலைன்னு சொன்னால் அது குற்றுணர்வு உண்டாகிவிடும். இல்லை, அர்த்தத்தோடு கூட, அவசியத்தோடு கூட, தேவை என்று வரும்பொழுது கூட, அல்லது சில தேவைகள் சில காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஏழை விதவை போய் கூப்பிட்டாள் அல்லவா, எனக்கு நியாயம் வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே நியாயம் வேண்டும் ஆண்டவரே, நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அது எத்தனை நாள் ஜெபித்தோம்? ஒரு 10 வயசு வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் அந்த பையன் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லைங்க. இப்போ ஜெபம் பண்ணுறதே இல்லை. அல்லது அந்த பையன் நிமித்தம் எங்கள் 2 பேருக்கு சண்டை வந்துடுதுங்க. இவர் சண்டை போட்டுக்கிட்டே எப்படி ஜெபம் போட்டோம்? நாங்களாம் ரொம்ப நேர்மையானவங்க, சண்டை போட்டோன்னே நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோங்க. இது என்ன நேர்மை? இது விசுவாசம் இல்லாத நேர்மை வைத்து கொண்டு என்ன செய்வது? இல்லை. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தின்படி எல்லா காரியங்களும் நிறைவேறும் வரைக்கும் நானும் என் மனைவியும் என்ன செய்வோம்? ஜெபித்து கொண்டே இருப்போம்.
அப்படி இருக்கும் என்று சொன்னால் சகோதரர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அங்கே இயேசும் வந்து விடுவார். இயேசு வரும்பொழுது அந்த ஜெபம் இன்னும் பலமுள்ளதாக மேலே போகும். ஆகவே நாம் நம்முடைய ஜீவியத்திலே சகோதரர்களே, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலே அல்லது தேவன் பேரிலே என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டுடைய வார்த்தையின் பேரிலே அல்லது சம்பவங்கள் பேரிலே நான் எப்படி பார்க்கிறேன், என் சபையில் இருக்கிற சகோதரர்களே எப்படி பார்க்கிறேன். சகோதரர்களே, விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நமக்கு அசுத்தமாகிவிடும் அப்படிங்கிறத நம்ம படித்திருக்கிறோம் அல்லவா, தீத்துவில் படித்திருக்கிறோம். அதில் அசுத்தம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம், அவிசுவாசம் உள்ளவர்களுங்கிறத எப்படிங்க ஒத்துக்கிறது? ஆனால் ஒத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு சகோதரனையோ சகோதரியோ நான் பார்க்கிற விதம், அல்லது இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த யூதாசை அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, யூதாசை பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் அப்படின்னு தான் பார்த்தார். அப்போது அவர் அந்த விசுவாசம் அவருக்கு இருந்தபடினாலே, யூதாசே என்னை கட்டி கொடுத்து விட்டாய நம்பிக்கை துரோகி அப்படின்னா பேசினார். இல்லை, அவர் விசுவாசித்திருந்தார். என்ன விசுவாசித்திருந்தார்? இப்பொழுது காட்டிக்க கொடுக்கப்படுகிறது அல்லது இந்த பாத்திரம் அது ஆண்டவர் எனக்கு தந்தல்ன பாத்திரம், அவ்வளோதான். அப்போ அவருக்கு என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால், இப்போ யூதாஸ் அசுத்தமானவனாக தெரியவில்லை. யூதாஸ் அசுத்தமானவனாக தெரிந்திருந்தால் நம்பிக்கை துரோகி என்று தெரிந்திருக்கு, அப்படி அவர் பார்த்திருப்பார் என்று சொன்னால், அவர் நம்பிக்கை துரோகின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சிநேகிதனேன்னு சொல்லுவாரா? சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டார். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வசனம் பேசுகிற ஆள் இல்லை ஆண்டவர். அப்படி அவர் பார்த்தபடினால்தான் என் சிநேகிதனே அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? என் பிதாவினிடத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த என்னுடைய சிநேகிதனே அப்படின்னு தான் பார்த்தார். நம்பிக்கை துரோகியேன்னு பார்த்துருந்தா அவர் சிநேகிதனேன்னு சொன்னது பொய்யா இருக்கும், அவர் நடித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே நன்றாக நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவர் நன்றாகலாம் நடிக்கலை, உள்ளத்துக்குள்ளே அவ்வளவு விசுவாசம் இருந்தது அவருக்கு. எனவே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடுகிற விஷயங்களை தயவு செய்து மனிதரை பார்க்காதிருங்கள், மனிதரை கொண்டு வருகிற மனிதரை பார்க்காதிருங்கள். அது தேவனால். ஏனென்றால் இருதயத்திலே விசுவாசம் இருந்தால் எனக்கு என்ன செய்யும் கேட்டால், எல்லா மனிதரும் சுத்தமாகத்தான் தெரிவார்கள். தேவனால் அனுமதிக்கப்பட்டு ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன்னா, அந்த விசுவாசம் இருந்தால் நான் யாரையும் தவறாக பார்க்க மாட்டேன். இல்லை என்று சொன்னால், அவர்கள் என்ன தவறு செய்கிறார்களோ அந்த தவறின்படி தான் அவர்களை பார்ப்பேன். எல்லாம் ஏமாத்துக்காரனுங்க, ஒருத்தங்கூட உண்மை இல்லைங்க இந்த உலகத்தில் ஒருத்தங்கூட உண்மை கிடையாதுங்க அப்படின்னு. அதாவது இப்போ பார்க்கிற விதம் விசுவாசம் இருந்தால் அது சரி. அதற்கு எந்த வசனம் ஆதாரம்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் பொருந்தும். இல்லை என்று சொன்னால் அது பொருந்தாது. இப்போ சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு ஒரு தபால்காரர் ஒரு 5000 ரூபா பணத்தை கொண்டு வந்தாருன்னு சொன்னால் எப்படி பிரியமாக இருக்குது? மணி ஆர்டர் வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு நன்மை தானே, ஒரு நன்மை. ஆனால் இப்போ அதை நான் பார்க்க தவறிவிட்டேன் என்று சொன்னால், அதை ஒரு தீமையாய் நான் பார்த்தால், எனக்கு இந்த உலகத்திலே எல்லா மனுஷரும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் என்னை வேலை வாங்குகிற ஓனர் பேரில் எனக்கு ஒரு பெரிய கசப்பு இருக்கும். ஏன்னா எனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லையே. பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். 2 கொரிந்தியரில் கடைசி அதிகாரம் என்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம். கொரிந்தி சபையார் எப்படி இருந்தாலும் கேட்டால், பேச்சிலே வல்லவர்களாக இருந்தார்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள்,
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் என்ன செய்ய மாட்டீங்க? அது உங்களுக்கு தெரியாது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலைன்னா உங்களுக்கு தெரியாது. டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு அது தெரியாது. சும்மா பேச்சு. பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பரலோராஜ்யம் பேச்சில் அல்ல, அது அந்த ஒரு வசனம் அந்த கொரிந்தியரில் அது எழுதப்பட்டிருக்கும். தெரியல அந்த வசனம் எங்கேன்னு. நான் வந்து உங்களோடு சொல்லுகிறவர்களுடைய பேச்சையில் அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அருமையான சகோதர சொல்லை, ஒவ்வொரு வசனமும் உண்மைதானா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அப்படி டெஸ்ட் பண்ணி என்னை பரீட்சித்து, அதாவது பரீட்சை தான் பார்க்கக்கூடாது. பரீட்சை பார்க்கிறது என்றால் என்னன்னு கேட்டால், நிறைய பேர் பரீட்சித்து பார்க்கிறதற்கும் பரீட்சை பார்க்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியறதில்லை. தேவன் எனக்கு ஒன்று தரவில்லை என்று சொன்னால் அதை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பரீட்சை பார்க்கக்கூடாது. இல்லை, நான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அது எனக்கு நடந்தால் போதும், அவ்வளோதான். அதற்கு மேலே நான் உபவாசம் இருந்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் நான் ஜெபிக்க மாட்டேன். இல்லை, நான் ஆண்டவரை நான் பரீட்சை பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் எனக்கு எது கொடுக்குறாரோ அது எனக்கு போதும். அதே நேரத்தில் அவரை நான் ஒவ்வொரு வார்த்தையாக, ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி, பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அதை பரீட்சித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை அவர்களுக்கு அதை செய்தார். கிதியோன் பரீட்சித்து பார்த்தார், அவர் அதை செய்தார். அதேபோல் அருமையான சகோதர சொல்லே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு வசனத்தையும், அப்போது விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா, எழுதப்பட்ட வார்த்தையின்படி எனக்கு நான் அப்படி பார்க்கிறேனா, சபையை அப்படி பார்க்கிறேனா, சபை கூடி வருதலை அப்படி பார்க்கிறேனா, வேத வார்த்தைகளை அப்படி பார்க்கிறேனா, என்னோடு கூட ஜெப கூட்டாளியாகிய என்னுடைய மனைவி அப்படி நான் பார்க்கிறேனா, மனைவி என்பவள் யார் அல்லது ஒரு சகோதரர் என்பவர் யார்? என்னுடைய ஜெப கூட்டாளி. சகோதர சொல்லே, குடும்ப வாழ்க்கை என்பது வெறுமனே வீட்டை கட்டுறது வேலை பார்க்குறது அல்ல. இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணாங்க, இப்போ சம்பாரிச்சங்க, வீடு கட்டிட்டுங்க அப்படிங்கிறது அல்ல. என்னுடைய மனைவி எனக்கு ஒரு ஜெப கூட்டாளியாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெப கூட்டாளியாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்து எங்களுடைய விசுவாசத்தின்படி நாங்கள் அப்போ அது எல்லாம் அதான் எளிமையாக சொல்லுகிறேனே, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? அந்த விசுவாசம் இல்லை என்று தான் அர்த்தம். அதே போல தான் எல்லா விஷயத்திற்கும் எடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் யூதாசை கடிந்து கொள்ளவில்லை? ஏன் யூதாசை கண்டபடி பேசலை? ஏனென்றால் பிதா தருகிற பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தார். அதனால தான் அவர் அப்படி செய்யலை. அவர் உள்ளும் புறமும் சுத்தமாகத்தான் இருந்தார். யூதாஸ் பேரில் கசப்பு வைத்து கொண்டு வெளியில் ஒன்றும் பேசல. அவர் வெளியிலையும் சுத்தமாக இருந்தார், உள்ளேயும் சுத்தமாக இருந்தார். இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டால், விசுவாச பார்வை இருந்தால் நமக்கு அப்போ அதற்காக ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் முன்பு போல இப்பொழுது இல்லை ஆண்டவரே. முன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாகவும் பரிசுத்தமாகவும் பார்த்தேன், ஆனால் இப்பொழுதோ அப்படி இல்லை ஆண்டவரே. ஒரு ஜெபக்கூட்டத்தை அசட்டை பண்ணுகிறேன், அல்லது மனைவியோடு சேர்ந்து ஜெபிக்கிறதை அசட்டை பண்ணுகிறேன், அல்லது சகோதரர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதை அசட்டை பண்ணுகிறேன். இப்படி ஏதோ விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. அப்போ அதற்கு காரணம் என்ன? மற்றவர்களை, இப்போ பேதுரு இயேசு கடல் மேல் நடந்தார். பேதுரு அதை பார்த்தார். ஆண்டவரே, வந்திருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால், நானும் வர கட்டளையிடும் அப்படிங்கிறார். ஏனென்றால் கடலை பற்றி பேதுருக்கு நன்றாக தெரியும். அவங்க மீனவங்க படகை விட்டு கடலில் குதிச்சா என்ன ஆயிரும்? கடலுக்குள்ளே போயிடுவாங்க. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் பேதுரு வழக்கமாக நாங்கள் மீன் பிடிக்கிற போது கடலில் குதித்தோம்னா கடலுக்குள்ளே போவோம், நீச்சல் அடித்து தான் மேலே வருவோம். ஆனால் நீங்கள் கடல் மேலே நடக்கிறீங்க. அப்படியானால் நீரேயானால் நானும் என்ன செய்யட்டும்?
நடந்து வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்கிறாரு. ஆனால் சுற்றுமுற்றும் கடல் அலைகளை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்? மூழ்கி போய் விடுகிறார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாயின்னு ஆண்டவர் கேட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே எந்த அளவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், பவுல் தீமோத்தியிலே சொல்கிறதை பாருங்கள், அல்லது தீமோத்தியை அவர் எப்படி கூப்பிடுகிறார் பாருங்கள். 1 தீமோத்தி 1:2 அந்த முதல் வரியை பாருங்கள். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு. சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களைத்தான் இன்றைக்கு கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது. விசுவாசத்தில் உத்தம குமாரன் இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் ஊழியம் செய்ய முடியும், சபை கட்டப்பட முடியும். ஆகவே நாம் அந்த தீத்துவை சொல்லுகிறதை பாருங்கள். தீத்துவை எப்படி கூப்பிடுகிறார் பாருங்கள். தீத்துவுக்கு எழுதின நிருபம் தீத்து 1:1 பாருங்கள். பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. ஆமாம், நீங்கள் ரோமர் 12 அல்லது 13 எல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே அநேக சகோதரிகளை பற்றி எழுதியிருக்கும். ரோமர் 16 அங்கே நீங்கள் பாருங்கள். இவர்கள் எல்லாரும் யார் அப்படின்னு கேட்டால், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நிறைந்தவர்களாக வாழ்ந்தவர்கள். அதில் நிறைய பெண்கள், 6 பேரோ 8 பேரோ பெண்கள் இருக்கிறாங்கன்னு யாரோ ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பெபையால் 16:1 பெபையால் அப்படிங்கிற அந்த சகோதரி அவ்வளவு விசுவாசமுள்ளவளாக இருந்தாள், அவ்வளோ ஒரு ஊழியக்காரியாக இருந்தாள். அதே போல் 3 பாருங்கள். பிரிஸ்கில்லா ஆக்கில்லா, அதாவது பிரிஸ்கில்லா ஆக்கில்லா கணவன் மனைவியில் ஆக்கில்லாவை விட யார் அதிக விசுவாசம் உள்ளவளாக இருந்தது? பிரிஸ்கில்லா. அதனால தான் பிரிஸ்கில்லா பேர் முன்னாடி வருது. அப்போது தேவனிடத்திலே பட்சபாதம் என்பதே கிடையாது சகோதரர்களே. 2 பேருங்கள் பாருங்கள், 2 கணவன் மனைவியும் சபையை குறித்து அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை. கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் நமக்கு சபையை குறித்து அக்கறை இல்லை, ஏனென்றால் விசுவாசம் இல்லை. சபை என்றால் என்ன? அது என்னமோ இருந்துட்டு போகுதுங்க, எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான் பெருசுங்க அப்படின்னா, சொந்த பந்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசம் சபையின் பேரில் இல்லை. ஆனால் இவர்களை பாருங்கள், அவர்கள் 4 என் பிராணனுக்காக தங்களை கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மட்டுமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே ஒரு சபையும் என்ன செய்கிறது? கூடி வருகிறது. யாருடைய வீடு இது? ஆக்கில்லா அல்லது பிரிஸ்கில்லா ஆக்கில்லா. ஒரு கணவன் மனைவி பாருங்கள், இப்போ எவ்வளவு ஆண்டவருக்காக பவுலுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தார்கள். எல்லா புறஜாதி சபையாரும் எல்லா புறஜாதி மக்களும் இந்த வசனத்தை கேட்க வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்பல்லோ ஒரு வல்லமையான மனுஷன் என்பதை பார்த்து இவர்கள் இருவரும் சேர்ந்து அவனுக்கு ஆண்டுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விசுவாசமுள்ள கணவன் மனைவி அல்லது ஒரு விசுவாசமுள்ள சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் அப்படி பார்த்து செய்கிறபடினாலே, இல்லைன்னு சொன்னால் என்னமோ ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் என்னமோ ஒரு வாழ்ந்துட்டு சகோதர சொல்லை அப்படி நாம் போய்விடுவோம். இல்லை, பவுல் எத்தனை பேர்த்த என்ன செய்கிறார்? அவர் வாழ்த்துகிறார் பாருங்கள். எனவே அருமையானவர்களே, நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யவில்லை, சில புத்திமதிகளைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து. அப்படியானால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எனக்குள் அந்த தகப்பன் அந்த ஒரு வாலிபனை, தன்னுடைய மகனை ஆண்டவரிடத்திலே ஒரு மனுஷன் கொண்டு வந்து விட்ட பிறகு அவன் ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடுமான்னு எனக்கு என்ன செய்யலை, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. உம்மால்
செய்யக்கூடுமானா செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே இப்படிப்பட்ட பிசாசு பிடித்தவன், தீயிலையும் தண்ணீரிலையும் விழுந்து விடுவான். அதனால் என்னமோ பண்ணி பார்த்துட்டா முடியல. இப்போ ஏதோ நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, முடிஞ்சால் பாருங்கள், ஏதோ சாமி கொஞ்சம் பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லுகிறான். ஏதோ ஆண்டவரை குற்றம் சொல்லக்கூடாது, அவரை வந்து கெட்ட பேருமா அவருக்கு வந்துடக்கூடாது. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் அப்படின்னு அவன் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? நீ இப்போ படித்தமல வசனம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்போ பிரச்சனை வந்து ஆண்டவர்கிட்ட இல்லை. சகோதரர் சொல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி கெட்ட பேர் ஆண்டவருக்கு வந்துடும் இல்லை. விசுவாசிக்க கூடுமானால் என்ன செய்யும்? ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனுஷன் நேர்மையாக ஒரு ஜெபம் பண்ணான். என்ன பண்ணான்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மிடத்துல வந்து கேட்டு அது நடக்கலைன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துருன்னு நான் நினச்சிட்டு இருந்தது தப்பு ஆண்டவரே, தப்பு தப்பு தப்பு. நான் அவிசுவாசியாக இருக்கிறேன், அல்லது நானும் என் மனைவியும் அல்லது நானும் என் சகோதரனும் இப்படி நாங்கள் ஜெபிக்கலை, இப்படி நாங்கள் ஜெபிக்கலை. யாராக இருந்தாலும் சகோதரர் சொல்ல, இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கு என்று வைத்துக்கொள்வோம். புருஷன் அவ்வளோ ஆவிக்குரியவர் அல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ விஷயங்களை அவர் ஒத்துக்கொள்ளாதவராக இருக்க முடியும். ஆனால் அந்த வசனத்தின்படி என்னன்னு கேட்டால், நீங்கள் பல விஷயங்களை ஒத்துக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், ஆனால் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, ஒரு உதாரணமாக உங்களுடைய மகளுடைய திருமணத்திற்காக ஜெபிக்க என்று வைத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய மகனுடைய திருமணத்திற்காக ஜெபிக்க என்று வைத்துக்கொள்ளுங்கள். மற்ற எத்தனையோ விஷயங்களில் வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் நம்பினால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜெப கூட்டாளியை அழைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு ஜெப கூட்டாளி என்று ஒருவரை நான் அழைக்கும் பொழுது, ஒருமனப்படும் பொழுது அங்கே நடக்கிற பெரிய அற்புதம் என்ன? இப்போ ஆண்டவர் வந்து, ஆண்டவரே நீர் என்னோடு வாரும் அப்படின்னு சொல்ல, ஆண்டவர் என்ன சொல்வார்? இன்னொருத்தரை ஜெபம் பண்ணுற கூப்பிடு தங்கம் அப்படிம்பார். நிறைய நேரங்களில் அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய நேரங்களில் நாம் தனிப்பட்ட ஜெபம் தான் பண்ணுவோம். ஆனால் தனிப்பட்ட ஜெபம் நல்லது, ஆனால் ஜெப கூட்டாளி என்று அல்லது இன்னொருத்தரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கே வருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையான சகோதரர் சொல்லி, இன்றிலிருந்தாவது நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாறட்டும். 4 பேர் உடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தாரா இல்லையா? உங்கள் பையனுக்கு விசுவாசம் இல்லாமலே போட்டும், இல்லாமலே இருக்கட்டும். அந்த ஒரு 4 பேர் ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசித்தார்கள் அப்படின்னு கேட்டால், ஏனுங்க கூரையை ஓட்டை பிரிச்சுக்கிட்டு கூரையை உள்ளே இறக்குறாங்களே, என்ன நினச்சிக்கிட்டு தான் இறக்குறாங்க. ஆண்டவர் வந்து, ஏப்பா வீட்டை இப்படி பண்ணுறீங்களே, இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு தான் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்கல. அவர் என்ன கேட்டார்? அவர்களுடைய விசுவாசம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இன்னொருத்தருக்கு போய் இடைஞ்சல் பண்ண வச்சது. இயேசு கிறிஸ்து தங்கியிருந்த வீடு அது. அவர் எப்படி திரும்ப தங்குவார், எப்படி அந்த வீட்டில் இருப்பாருங்கிறதெல்லாம் தெரியாதா? இல்லை, விசுவாசம் இருந்தால் நான் போய் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கூட பண்ணுவேன். பிரதர் ஜோம் பண்ணுவார், ஜோமெல்லாம் வாங்குவார் அப்படின்னு இடைஞ்சல் கூட பண்ணுவேன். அவங்க பண்ண இடைஞ்சல் என்ன? வீட்டவே பிரிச்சுட்டாங்க, வீட்டுக்கு ஒரு பிரிச்சுட்டு இந்த மனுஷனை உள்ளே இறக்குறாங்க. அது என்ன ஒரு ஓட்டை பிரித்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஓட்டை பிரித்தா எப்படிங்க ஆளை இறக்குறது? 6க்கு 2 சைஸு இல்லாமல் ஒரு மனுஷனை நீங்கள் இறக்க முடியும் படுக்கையோட? அப்போ 6க்கு 2 சைஸை பிரித்தா அப்புறம் அங்கே என்ன இருக்குது? ஓடு இருக்குதா? என்ன இருக்குது? மரம் இருக்குமா? ஆனால் ஆண்டவர் இந்த ஓட்டை பிரித்தது இதெல்லாம் பார்த்தாரா? என்ன பார்த்தார்? அவர்களுடைய விசுவாசம். அப்போ சில நேரங்களில் விசுவாசம் என்ன செய்யும்? ஓட்டை பிரிக்கிற அளவுக்கு பண்ணும், அல்லது ஓடி வர செய்யும், ஏதாவது ஒன்றை செய்யும். நாம் ரொம்ப டீசெண்டான ஆட்கள் சகோதரர் சொல்ல, நம்ம வந்து அந்த அந்த உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு யாரை பார்த்து சொன்னார்? இஸ்ரேல் ஜனங்களே அல்ல, சபையில் இருக்கிறவர்களே அல்ல, ஒரு கானானிய ஸ்திரீ வந்து, உனக்கு செய்ய முடியாதம்மா, உனக்கு செய்ய முடியாது. நாய்க்குட்டி பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து என்ன செய்ய முடியாது? நாய்க்குட்டியில் போட முடியாது, செய்ய முடியாது. ஐயா எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், ஒரு துணிக்க கொடுங்க, ஆண்டவரே, துணிக்க கொடுங்க ஆண்டவரே.
பாருங்கள் சகோதர சொல்லு. அப்போ அவ கேட்டது துணிக்கை. ஆனால் ஆண்டவர் அவளிடத்துல பார்த்தது என்ன? அந்த வார்த்தை என்ன எழுதிக்க தெரியுமா? உன் விசுவாசம் பெரிதுங்கிறார். ஆனால் அவள் கேட்டது துணிக்கை. அப்போ என்னன்னு கேட்டால், வாங்கினது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அந்த வாங்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவருடைய அந்த அந்த பிளானையே மாற்றி அவரை செய்ய வச்சது எதுங்க? விசுவாசம். அதனால் டீசெண்டெல்லாம் பார்க்காதீங்க. ஐயோ என்னை அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார், நான் எப்படி தெரியும்? இல்லை, திரும்ப 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 ஆண்டவரே எனக்கு ஒரு துணிக்கையாவது தாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இது நடக்கலாம், இது நடக்கக்கூடாது, எனக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மை எட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறோம் என்று கெஞ்சுங்கள். அவளை பாருங்கள், அவளிடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த டீசெண்ட் பார்க்குறது, இன்னும் என்ன நினச்சிக்காங்களோன்னு பார்க்குறதெல்லாம் குப்பையில் கூட தள்ளி இதெல்லாம் இந்த பெருமைக்காரர்களுடைய வேலை. என் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் ரோட்லேயே நின்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமானு சொன்னானே அவனை பாருங்கள், அவன் எடுக்கிற தாழ்மை. நமக்கு வீட்டுக்கு வரணுங்கிற இல்லை, வீட்டுக்கே வர வேண்டாங்க. வீட்டு வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு தகுதி இல்லைங்க. வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் நான் உம்மை நம்புகிறேன், நீர் சொன்னால் நடக்கும் என்று நம்புகிறேன் என்று விசுவாசித்த அந்த மனுஷனை பாருங்கள். அந்த மாதிரி அருமையான சகோதர சொல்லை தேவன் நமக்கென்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கென்றும் முன் குறித்தவைகளை அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, ஆண்டவரே நான் யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எப்படி பயன்படுத்தோன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரம் சுவிசேஷம் சொல்கிறக்கே எனக்கு பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. ஆனால் எதையாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. நான் ஒரு ஆத்மாவையாவது நான் என்ன செய்யணும், அது பெருமை பேசுறதுக்கு இல்லை, ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு ஆத்மாவையாவது நான் என்ன செஞ்சுருக்கணும், கொண்டு வந்திருக்கணுமே ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்படியாவது இந்த உலகம் கிறிஸ்துவத்தை எதிர்த்துட்டு போகட்டும், ஆனால் எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும் அப்படின்னு விசுவாசித்து என்ன செய்யணும். அப்படி தான். இதை விட்டுட்டு நீங்கள் இதை குறித்து போராட்டம் பண்ணாதீங்க தயவுசெய்து. சுவிசேஷம் அறிவிப்பது தவறா சரியா, அல்லது சுவிசேஷம் யார் அறிவிக்கலை, இந்த மாதிரி இது எல்லாம் தேவையில்லாத காரியங்கள். சவாறு சொல்ல இல்லை, என்னை மட்டும் பாருங்கள், உங்களை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் மூலமாய் ஆண்டவர் என்னதான் செய்ய விரும்புகிறார் என்று பாருங்கள். அதை செய்தால் போதும். வேறு எல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல், நான் ஒன்றும் பில்லி கிரகம் கிடையாது, பெரிய பெரிய எழுப்புதலும் காரியங்கள் எல்லாம் பேச வேண்டாம். நான் இருக்கிறது இடுவாயில். இந்த இடுவாய் ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய வேண்டும், அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று தேவன் வைத்திருக்கிறாரோ அது செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இல்லாது போலாதெல்லாம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அது வெறும் பரீட்சை பார்க்கிறதாய் மாறிவிடும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.